ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அருமையான நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 5, 6, 7 ஆகிய 3 இடங்களில் சந்திரன் வளர்பிறையிலேயே இருக்கிற வாரத்தின் ஆரம்பத்திலேயே அவர் வளர்பிறை சந்திரனாக அமாவாசை அமைப்பிலிருந்து வெளியே வந்து விடுகிறார். அமாவாசை அமைப்பிலிருந்து வெளியே வந்து விடுகின்ற இந்த அமைப்பு ஒரு பெரிய நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் எதுவும் இருக்காதுங்க. ராசிநாதன் இப்போது 3ஆம் இடத்துல வலுவான ஒரு நிலைமையில் இருக்கிறது. முயற்சிகள் செய்யக்கூடிய அமைப்பு, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த வாரம் முழுக்கவே யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. ஏற்கனவே 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறதும், ராகு குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கறது இல்லை. கடந்த காலத்தில் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்றவங்களுக்கு கூட பெரிய நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் அவரவருடைய அமைப்பு தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் வருமானங்கள் வரக்கூடிய தன்மை, யார் வீட்டு பணமாக இருந்தாலும் நம்மகிட்ட பாக்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு. தொழிலில், வேலையில் கொஞ்சம் எந்த அளவிற்கு நல்ல முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. 4ஆம் இடத்துல சூரியன் இந்த வாரம் முழுக்க ஒரு ஆட்சி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறாரு. வீடு வாகனம் சார்ந்த விஷயத்திலேயே நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக வாகன விஷயம், வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் அதற்கான அமைப்பு, அமாவாசை அமைப்பு அப்படியே முடிஞ்சதுக்கு அப்புறமே வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிலைமைகள்லாம் கண்டிப்பாக வருகிறது. பொருள் செலவுகள் வைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள்லாம் அந்த செலவுகள் வீணா வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், வீணா அந்த விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்கிறேன், பிள்ளைக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், பிள்ளைக்காக வேலைக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படி பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தேவையற்ற செலவுகள் எல்லாமே இப்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. பெண்களால் மன கஷ்டம், அம்மானால, அக்கா தங்கச்சினால, காதலன் காதலினால, பெற்ற பெண் குழந்தையால மன கஷ்டம் அடைந்தவர்களுக்கு வாரத்தின் முதல் 4 நாட்களுக்குள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நல்ல வாரங்க இந்த வாரம்.